ஹாய் அண்ட் வெல்கம் டு நாட்டு சமையல். இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தோம். ஊரில் இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாதனால இந்த ஃப்ரிட்ஜை பார்சல் போட்டுட்டு இங்கே வேறு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருந்தது, தொடச்சி இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக இங்கே ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்ட கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறதுனால நிறையா நான் ஸ்டாக் வச்சுருக்கல. கொஞ்சம் இந்த கேவுரு, தனியா பொடி இதெல்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு அப்படியே படுத்துட்டேன். எங்கள் காய்கறி இவ்வளோ மட்டும்தான் இருக்குது. எப்படியும் ஒரு 2 days இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஐட்டம் இருக்குது ஃப்ரிட்ஜில் பாருங்கள். இந்த வாளியில் மாவு கொஞ்சம் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். புளிச்சு பொங்கி ஊற்றக்கூடாதுன்னு எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி இந்த ஸ்டாண்டெல்லாம் நான் போடுறேன்னு வாஷ் பண்ண வேலை திடீர்னு இன்றைக்கி காலைல தான் பிளான் பண்ணதுனால நான் அதை வாஷ் பண்ண முடியல, கிடக்குது. அதை வாஷ் பண்ணிவிட்டு கொடுத்து வரணும். கிச்சன் பயங்கர அலங்கோலமாக தான் கிடக்குது பாருங்கள். பசங்களுக்கு கொஞ்சோண்டு உளுத்தம் மாவு இருந்தது, அது வடை செஞ்சு வச்சுருக்கேன், அதோடு இருக்குது. பாத்திரம்லாம் அப்படியே கிடக்குது, முடியல. காலையில் கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்ததுனால க்ளீன் பண்ண முடியல. காலையில் இருந்த ஒரு ஸ்டாக் வெசல்ஸ் மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இங்கே முட்டை குழம்பு வச்சுருக்கேன் பசங்களுக்கு வந்தால் ஊட்டி விடணும் அப்படின்ட்டு. அப்புறம் இதில் கொஞ்சம் இந்த பலாப்பழம் வச்சுருக்கோம். இந்த பலாப்பழம் டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால யாரும் சரியாக சாப்பிடலை. சரி, கொஞ்சம் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்றதுனால எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஃப்ரிட்ஜு இல்லாத ஒரு பெரிய ஒரு குறையாக தான் தெரியுது. ஆனால் ஒன்றும் இப்போதைக்கு நம்ம வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறதுனால ஜாஸ்தியாக ஸ்டோர் பண்ணது வேண்டி இருக்காது, அதனால் பார்சல் போட்டாச்சு. பாருங்கள், இடமடி காலியாக இருக்குது. இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அது கூடியே இந்த ஒரு பொருள் இப்போ இல்லையேன்ற மாதிரி. சிங்க்கில் எல்லாமே பாத்திரம்லாம் அப்படியே கரெக்டாக தான் இருக்குது. சரி, அது இருக்கட்டும். அது டின்னர் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு டின்னர் ரெடி பண்ண வந்துட்டேன். ஏன்னா தம்பி இப்போ தான் கிளாஸ் கூட்டிகிட்டு வந்தேன். அவனுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னான். ஸோ அதனால் அவனை கொண்டு வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். சிக்கன் வாங்கிட்டு குழம்பு குக்கரில் வச்சுட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகுமேன்றதுனால குக்கரில் கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி கூட்டி போட்டு வச்சுட்டேன். இங்கே சைடில் பாத்திரம்லாம் இன்னும் இருக்குது. ஒரு செட் ஆஃப் பாத்திரம் கழுவி கவுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை அப்படியே வச்சுட்டு மிக்ஸி கொஞ்சம் அழுக்காக அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் இப்போது குழம்பு வைக்கிறதுக்காக கொஞ்சம் மசாலா அரைச்சேன், அதில் கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. சரி, தொடச்சி வச்சுட்டு மீதி வேலையை பார்க்கலான்ட்டு தொடச்சிட்ருக்கேன். இன்னும் ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு கொஞ்சம் வினிகரு, அப்புறம் கம்ஃபர்ட்டு, பேக்கிங் சோடா இதெல்லாம் கலந்து ஒரு லிக்விட் தயாரித்து வச்சுருக்கேன். அது யூஸ் பண்ணி தான் துடைச்சேன். நல்லாவே க்ளீன் ஆகுது. சும்மா லைட்டாக போட்டு துடைச்சா போதும். எப்பயும் இந்த மாதிரி டெய்லிலாம் க்ளீன் பண்ணுறது கிடையாது, வீக்லி ஒன்ஸ் தான். அது எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ க்ளீன் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் இந்த கேமரா கொஞ்சம் ஷேக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு மிக்சியை ரோல் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பாத்திரம். எனக்கு இந்த ஸ்டாண்டு, பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் மீஷோவில் தான் வாங்கினேன். ஆனால் அது பத்த மாட்டுது, ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எல்லா பாத்திரத்தையும் அதில் கவுக்க முடியல. அதனால தான் ஒரு செட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் இன்னொரு செட்டு கவுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் பண்ணணும். மிக்ஸி வேலை முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பால் மீது போயிருக்குது. மாவு இன்னையோட காலி ஆகிடும். இப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே கொஞ்சம் மணி பிளான்ட்டை பாருங்கள் எவ்வளோ தூரம். தண்ணியில் தான் வச்சுருக்கேன். ஒரு செட்டு தண்ணியில் தான் இருக்குது. இருந்தாலும் தண்ணியில் வச்சதே எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தூரம் வந்திருக்குது. இதெல்லாம் மண்ணில் தான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இந்த செவத்தில் இருக்க அந்த சத்தை எடுத்துக்குமோ, இல்லை செவத்தில் என்ன சத்து இருக்குதுன்னு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய இலையாக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்க்கலாம், ரொம்ப பெரிய பெரிய இலையாக அழகாக இருந்துச்சு. இந்த
இந்த வாட்டர் பேக் யூஸ் பண்ணி தான் வந்து தண்ணி ஃபில் பண்ணி அப்படியே கவுத்து வச்சுட்டு போனேன். நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப நேரம் வந்து ஈரமாகவே வச்சுருந்தது, பரவாயில்ல. இது வந்து சும்மா ஒரு குரோட்டன்ஸ் செடி, வேறு ஒன்றும் வைக்க முடியல. நம்ம அடிக்கடி ஊருக்கு போகிறதுனால பெருசாக செடி வச்சா நான் பார்த்துக்க முடியாது, காஞ்சி போயிடுமோன்னு ஒரு பயத்தில் நான் வைக்கிறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பாருங்கள், நான் அந்த மிளகா வச்சுருந்த அந்த பாக்ஸை வந்து க்ளீன் பண்ணி, அதாவது க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் விதை இருந்தது. அந்த விதையை வந்து சும்மா கொட்டிட்டு போயிருந்தேன் ஊருக்கு போகும்போது. வந்து பார்த்தா சின்ன சின்ன செடியாக அழகாக இருக்குது. இது வந்து அப்படியே நம்ம அந்த மாதிரி ஒரு வாட்டர் பேக் வச்சுட்டு போனால் வீட்டில் அவங்க இருப்பாங்க, அது கொஞ்சம் பார்த்துப்பாங்க. ஸோ கொஞ்சம் பெரிய செடியாக வந்ததுக்கப்புறம் நம்ம அதை நட்டு வைக்கலாம். அதனால் நீட்டு மிளகான்றதுனால நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து நான் பெருசாக எதுவும் இதில் வந்து பசலைக்கீரை தான் வச்சுருந்தேன். அது ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, ரொம்ப தண்ணி ஊற்றுறதுனால என்னவோ அழுவி போன மாதிரி ஆகிடுச்சு, செத்து போச்சு. இப்போ இதில் நான் எதுவுமே போடல. இந்த சாமிக்கு வைக்கிற பூ வந்து கீழே போடக்கூடாதுன்றதுனால பாப்பா ஜாடியிலே போட்டு வச்சுருக்கிறா. நான் தான் சொல்வேன், நீ இதை எடுத்து வச்சுன்னா கொஞ்சம் நம்ம ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் வந்து அது எடுத்து வைக்கிறதே கிடையாது. அந்த காலையில் அந்த ஸ்கூலுக்கு போகிற அந்த அர்ஜென்ட்டில் அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதாக இருக்குது.